ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ராகி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி, கடலை, எள், வெல்லம். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எள்ளை மட்டும் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு, ஏன்னா எள்ளை வறுக்காமல் போட்டோன்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசனை வரும். அதனால் எள்ளை வறுத்து தனியாக எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, கோதுமை கேழ்வரகு மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கோதுமை மாவு பதத்தில் அதை பிசைஞ்சிக்கணும். எடுத்த உடனே டப்புன்னு பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும். கட்டிலாம் இல்லாமல் அழகாக பிசைய ஆரம்பித்து, இப்போ தோசைக்கல் வச்சு அதை அழகாக தட்டணும். முதல்ல அது நல்லா வேகணும். வேகாமல் பண்ணோன்னா அது உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால் நல்லா தோசைக்கல்லை வச்சு தட்டிட்டு லைட்டாக எண்ணெய் போடணும். லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு, சில பேருக்கு அது வேகாது, வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிடணும். மூடிட்ட பிறகு அது வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல அதில் குத்தி காமிச்சோன்னா அது ஒட்டாமல் இருந்தால் அது வெந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கணும். ரொட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். ஜார் எடுத்துக்கிட்டு அதில் எள், கடலை, வெல்லம் எல்லாத்தையும் கொட்டி, அதாவது ரொம்ப மழன்னு அரைச்சிடக்கூடாது. ஒரே ஒரு பல்ஸு தான். பல்ஸ் மோடில் போட்டு அதை நம்ம எடுத்துடணும். பல்ஸ் மோடு போட்டனாலே நமக்கு தெரியும். பல்ஸ் மோடில் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பலன்னு இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பிறகு என்ன பண்ணணும், தனியாக பாத்திரத்தில் அதை மாற்றிக்கணும். தனியாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அடை மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் பிச்சு போட்டு அதை மிக்சியில், இப்போ நம்ம இதை எப்படி ஓட்டினோமோ அந்த மாதிரி அதையும் ஒரு பல்ஸு போடணும். ரொம்ப மழன்னு அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குது. இது மாதிரி அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதையும் நம்ம பிச்சு போட்டு பல்ஸ் போட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ஒன்றாக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக நம்ம பிடிக்கணும். நம்ம அழகாக உருண்டைகளாக அழகாக பிடிச்சி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரொம்ப லைட்டாக பிடிச்சிடக்கூடாது, நல்லா அழுத்தமாக பிடிக்கணும். அப்படி நம்ம பிடிக்கும்போது வெல்லம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இறுகி நல்லா காஞ்சிட்ட பிறகு நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் போட்டிருக்கோமே அதனால் அது விலகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. அதுக்கு தான் பாகு எடுக்காமல் அப்படியே நம்ம வெல்லத்தை சீவி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ராகி உருண்டை. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதை சாப்பிட்டாலே பசங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.